இறைவா என் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய், முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். இந்த இணையதளம் வாயிலாக இணைந்துள்ள ஈருவாழ் மெய்யன்பர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த இனிய வாய்ப்பை நல்கிய யாழ்ப்பாணம் அறக்கட்டளையின் தலைவரும் பேராசிரியருமான முருகானந்தவேல் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு மனம் நம் வசம். மனம் வசப்பட்டால் வானம் வசப்படும் என்று சொல்வார்கள். அந்த வானம் மட்டுமல்ல, வையகமும் நம் வசப்படும், இயற்கையும் நம் வசப்படும், இறைநிலையும் நம் வசப்படும், அனைத்துமே நம் வசப்படும். மனம் வசப்பட்டால் இவை அனைத்துமே நம் வசப்படும். அப்ப மனம் நம் வசமாக நாம் என்னென்னலாம் செய்யணும்? அப்படி நம்முடைய மனம் நம் வசப்பட்டால் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். மனம் நம் வசம் என்பதை பற்றி சிந்திப்பதற்கு முன்னால் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் ஒரு பக்தருக்கும் இடையே நடந்த ஒரு உரையாடலை நம்ம இங்க கொஞ்சம் சிந்திக்கலாம். ஒரு முறை ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய பக்தரான பிரியநாத் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அப்படி பேசும் பொழுது சிரிச்சுக்கிட்டே சொல்றாராம் அவர்கிட்ட, ஏதோ சிறிது ஆன்மீக விழிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சும்மா இருந்து விடாதே, முன்னேறி செல். சந்தனமர காட்டிற்கு பிறகு வெள்ளிச் சுரங்கம், தங்கச் சுரங்கம் என்று எவ்வளவோ உள்ளன என்று சொல்றாரு. அதற்கு பிரியநாத் அவர்களும், ஆம் சுவாமி, ஆனால் கால்கட்டு முன்னேற விடுவதில்லை அப்படின்னு சொல்றாராம். ராமகிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாராம், கால்கட்டு இருந்தால் என்ன, மனம்தானே முக்கியம். கட்டுண்டவனாக இருப்பதும் முக்தனாக இருப்பதும் மனதில்தான் அப்படிங்கிறாரு. பிரியநாத் உடனே சொல்றாராம், ஆனால் மனம் என் வசத்தில் இல்லையே. அவர் சொல்றாரு, மனம் என் வசத்தில் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அதற்கு ராமகிருஷ்ணர் விளக்கமாக அவருக்கு சொல்றாரு, என்ன அப்படி சொல்கிறாய்? அபியாச யோகம் இருக்கிறதே, பயிற்சி செய். அதன் பிறகு மனதை எந்த பக்கம் அழைத்து செல்வாயோ அந்த பக்கமே அது செல்வதை நீ காண்பாய். மனம் சலவை செய்யப்பட்ட துணி போன்றது. அதை சிவப்பு நிறத்தில் தோய்த்து எடுத்தால் சிவப்பாக இருக்கும், நீல நிறத்தில் தோய்த்து எடுத்தால் நீளமாக இருக்கும். எந்த நிறத்தில் தோய்த்து எடுக்கிறாயோ அந்த நிறத்தை பெறும் அப்படின்னு அந்த அன்பருக்கு பக்தருக்கு விளக்கமாக சொல்றாரு. நம்முடைய மனம் நினைத்த மாத்திரத்தில் அது நினைத்த உருவை எடுக்கக்கூடிய வல்லமை உடையது. அதுதான் மகரிஷி அவர்கள் நமக்கு பாடல்ல தெளிவாக விளக்கி இருப்பாங்க. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த மனதை அடக்க நினைத்தால் அலையும், ஆனால் அந்த மனதை அறிய நினைத்தால் அடங்கும். அதாவது நம் வசப்படும், மனமானது நம் வசப்படும். அதுக்கு நம்ம மனதை அறிய வேண்டும். அதாவது மனதினுடைய இயல்பை, மனதினுடைய தன்மையை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப மனதினுடைய தன்மை, மனதினுடைய இயல்பை நாம் அறியணும் அப்படின்னா, இந்த உடல் இருப்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு அது இல்லை என்பதும் உண்மை. இதை நம்ம நல்லா சிந்திக்கணும். உடல் இருப்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு அது இல்லை என்பதும் உண்மை. உடல் மனம் ரெண்டுமே வேறு வேறு பொருள் அல்ல. கண்ணுக்கு தெரியும் மனமே உடல், கண்ணுக்கு தெரியாத உடலே மனம். அதாவது கண்ணுக்கு தெரியும் மனமே உடல், கண்ணுக்கு தெரியாத உடலே மனம் அப்படின்னு ஓசோ சொல்றாங்க. இதேதான் விஞ்ஞானமும் சொல்கிறது. உயிரணுக்களின் அமைப்பின் இயக்கத்தின் வேக தாளத்தை பொறுத்து, உயிரணுக்களின் அமைப்பின் இயக்கத்தின் வேக தாளத்தை பொறுத்து ஒன்று கண்ணுக்கு தெரியும், இன்னொன்று கண்ணுக்கு தெரியாது. வேகம் கூட கூட ஐம்புலன்களுக்கு புலப்படாது. அப்படியானால் எல்லாமே வெறும் தோற்றம்தான். இந்த உண்மையை தான் நம்முடைய மரபு சொல்கிறது, மாயா என்று சொல்கிறது.
இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, புத்தர் கிட்ட ஒருவர் வந்து கேக்குறாராம், சுவாமிஜி எனக்கு மனசே சரியில்லை, ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு உங்களுடைய உதவி வேணும்னு கேக்குறாராம். பதிலுக்கு புத்தர் சொல்றாராம், சரி உன்னுடைய மனசு எங்க இருக்குதுன்னு என்கிட்ட காட்டு, நான் அதை சரி செஞ்சிடுறேன் அப்படிங்கிறாராம். உதவி கேட்டவர் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. மனம் என்ற ஒன்றை உடலுக்கு மேலேயோ உடலுக்கு உள்ளேயோ என்று எங்க தேடினாலும் கிடைக்க போறது இல்ல. உடலுக்கு மேல இல்ல உடலுக்கு உள்ள எங்க தேடினாலும் நமக்கு கிடைக்க போறது இல்ல. ஏனெனில் அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இல்ல. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அது கிடையாது. இன்னும் சொல்லணும்னா அது உடல் முழுவதும் வியாபித்துள்ளது. மனம் சிந்தனை எல்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா மூளையிலிருந்து தோன்றுவதாக நம்பிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்ல. நம்முடைய கை சிந்திக்கிறது, நம் காது சிந்திக்கின்றது, நம் உடலில் அறிவு இல்லாத எந்த இடமும் இல்லை. மூளை என்ற உறுப்பு மட்டும்தான் நம்ம தலைக்குள்ள இருக்கு. மூளை எனப்படும் அறிவானது உடல் முழுக்க அணு அணுவாக வியாபித்துள்ளது. மூளை அப்படிங்கிற உறுப்பு மட்டும்தான் தலைக்குள்ள இருக்கு. ஆனா மூளை என்று சொல்லக்கூடிய அறிவானது நம் உடல் முழுவதும் அணு அணுவாக வியாபித்துள்ளது. இப்படி நம்முடைய உடலும் மனமும் பிரித்து பார்க்க முடியாதவையாக இருக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம உடல் மனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஏ ஃபார் ஆப்பிள் அப்படிங்கிற அந்த வாக்கியமும் ஷேக்ஸ்பியரின் நாடகமும் இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஏபிசிடியால ஆனதுதான். ஏ ஃபார் ஆப்பிள் அப்படிங்கிற அந்த வாக்கியமும் ஷேக்ஸ்பியரோட நாடகம் எல்லாமே ஏபிசிடியால உருவானதுதான். ஆனா உடல் என்பது ஏ ஃபார் ஆப்பிள் என்பதை போன்றது, மனம் என்பது ஷேக்ஸ்பியரின் நாடகத்தை போன்றது. இந்த உடல் என்பது பாலபாடம், மனம் என்பது முனைவர் பட்டம். ஆனாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப உடலும் மனமும் நம்ம பிரித்து பார்க்க முடியாது, உடலும் மனமும் ஒன்றுதான். அப்படி நம்முடைய உடலும் மனமும் பிரித்து பார்க்க முடியாத பிணைப்பு கொண்டது. நம்முடைய உடலோட இயக்கம் சீர்கெடும் போது மனதினுடைய இயக்கமும் சீர்கெடுகிறது. அது போல மனதினுடைய இயக்கம் சீர்குலையும் பொழுது உடலோட இயக்கமும் சீர்கெடுகிறது. உடலினுடைய அந்த சமநிலை கெடுறதுதான் நம்ம நோயின்னு சொல்றோம். அதே போலதான் மனதினுடைய சமநிலை கெடுவதும் நோய்தான். நம் உடலோட ஒவ்வொரு உள்ளுறுப்புகளுமே நம்ம மனதோட தொடர்பு கொண்டு இருக்கின்றன. உடலோட ஒவ்வொரு உள்ளுறுப்புகளுமே நம் மனதோடு தொடர்பு கொண்டு உள்ளன. இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய உள்ளுறுப்புகளை மனம்தான் தொடர்பு படுத்துகிறது. நம் உடல் உள்ளுறுப்புகளை மனம்தான் தொடர்பு படுத்துகிறது. அதனால் தான் மனம் பாதிக்கப்படும் பொழுது உள்ளுறுப்புகள் பாதிப்படைவதும் உள்ளுறுப்புகள் பாதிப்பு அடையும் பொழுது மனம் பாதிப்படைவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இங்க ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னா, நம்ம உடம்பு சரியில்லாதவங்களை பார்த்தா என்ன கேட்போம்? உங்களுக்கு உடல் நலம் சரியில்லையா அப்படின்னு கேட்போம். அடுத்து என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் உங்களுடைய மனசை தளர விடாதீங்க, மனசு விட்டுடாதீங்கன்னு சொல்லுவோம். ஆனா உடம்பு விட்டுடாதீங்க, மனதை தளர விடாதீங்க, மனசு விட்டுடாதீங்கன்னு சொல்லுவோம். அதே நேரத்துல இன்னொரு வார்த்தையும் நம்ம சொல்லுவோம், குணமாகி விட்டீர்களான்னு தான் கேட்போம். அப்ப குணமாகி விட்டீர்களா அப்படின்னா மனம் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வந்து விட்டதான்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல உடலையும் மனதையும் நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. அப்ப நம்முடைய உள்ளுறுப்புகள் பாதிப்படையும் பொழுது மனம் பாதிப்படைவதை நம்மால் பார்க்க முடியும். இதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கிட்னி எனப்படும் அந்த சிறுநீரகம் தொடர்பான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நோயாளிகள் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பயத்தோடையே இருப்பாங்களாம். அதாவது சிறுநீரகம் தொடர்பான நோயுள்ளவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பயத்தோடையே இருப்பாங்க. நம்ம சின்ன பசங்களை பார்த்தா தெரியும், அவங்கள பயம் ஏற்படுற மாதிரி ஏதாவது திட்டுனாலோ இல்ல அச்சுறுத்தினாலோ அவங்க அப்படியே சிறுநீர் கழித்து விடுவாங்க, எந்த இடத்துல இருக்காங்களோ அதே இடத்துல. ஆக சிறுநீரகம் என்ற உள்ளுறுப்பு பயம் என்ற உணர்ச்சியோடு தொடர்புடையது. தொடர்ந்து பயம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தா சிறுநீரக பாதிப்பையும், சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் பொழுது பயம் தோன்றுவதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா உடலும் மனமும் ஒன்னோட ஒண்ணு தொடர்பு. உடல் நலம் பாதிக்கப்பட்டால் மனம் பாதிக்கப்படும், மனம் பாதிக்கப்பட்டால் உடல் நலம் பாதிக்கப்படும். அப்ப அதே போலதான் கோபமும். நம் உடலில் கல்லீரல் சமநிலை இழக்கும் பொழுது, அதாவது கல்லீரலில் பாதிப்பு ஏற்படும் பொழுது கோபம் தோன்றுகிறது. கோபம் தோன்றுகிற போது கல்லீரல் சமநிலையை இழக்கிறது. இதே போல கவலை இரைப்பையோடும்
துக்கம் நுரையீரலோடும் மகிழ்ச்சி இதயத்தோடும் தொடர்பு கொண்டு இருக்குது. இப்படி உடல் மனதையும் மனம் உடலையும் பாதித்து கொண்டே இருக்குது. அப்ப ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் மனம் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் இருக்கும். மனம் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் வளமாக இருந்தால் மட்டுமே நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்ப நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள அற்புதமான தொடர்பை பத்தி பார்க்கணும் அப்படின்னா ஒரு அழகான ஒரு கற்பனை. இதுல ஒரு அழகான கொழுகொழும் குழந்தைகளை எந்நேரமும் கற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கர்ப்பவதியான தாய்மார்களுக்கு அந்த குழந்தைகள் கொழுகொழுன்னு அழகா இருக்கணும்னு சொல்லி கற்பனை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு தான் அழகான குழந்தைகள் பிறக்கும் சாத்தியம் உள்ளதான். அது மட்டுமல்ல, அந்த கிரேக்கர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல உடல் அழகும் முக அழகும் கொண்ட ஆண் அல்லது பெண் கடவுளின் சிலைகளை அந்த கர்ப்பிணி பெண்கள் இருக்கக்கூடிய அறையில வைப்பாங்களாம். ஏன்னா அதை பார்க்கும் பொழுது மனம்தான் எதை நினைக்கிறதோ அந்த உருவம் எடுக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த அழகான முக அழகும் உடல் அழகும் கொண்ட அந்த ஆண் பெண் கடவுளை பார்க்க பார்க்க அவர்களுடைய குழந்தைகளும் அதே போல் பிறக்கும் என்று வருது. அப்ப நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் கூட அடிக்கடி வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட மனசால பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். ஏன் வாயால கூட பேசுவாங்க. குழந்தையிடம் பேசினால் அதுக்கு புரியுமா என்ற கேள்வி எல்லாம் எழாது. இதயத்துக்கு இந்த லாஜிக் எல்லாம் தெரியாது. ஆனா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி கர்ப்பிணி பெண்கள் முடிந்தவரை சந்தோஷமாக நாம வச்சிருக்கணுமா அவங்கள என்று நம்முடைய பாரம்பரியம் சொல்லிட்டே இருக்கு. நம்முடைய முன்னோர்களும் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுடைய மனம் எந்த அளவுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றதோ அவர்களுடைய சிந்தனை அல்லது கற்பனை ஆரோக்கியமானதாக இருக்கும். மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனம் அல்லது அந்த கற்பனை சிந்தனை இதெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். அப்படி அது ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அழகான குழந்தைகள் பிறக்கும். அழகான ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கும். அதே போலதான் 90% ஒரு இதை எடுத்துட்டீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு பரீட்சை ஒண்ணு எழுதியிருப்போம். 99% நான் பாஸ் பண்ணிடுவேன்னு நம்ம சொல்லலாம், நினைச்சு பார்க்கலாம். ஆனா அந்த 1% பாஸ் பண்ண மாட்டேன்னு நம்ம அந்த ஒரு பயம், அந்த அவநம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த 1% அவநம்பிக்கை தான் செயலுக்கு வருமா. 99% நல்ல நம்பிக்கை இருந்தால் கூட அந்த 1% அவநம்பிக்கை தான் செயலுக்கு வரும். ஏன் கேட்டீங்கன்னா, ஒரு கண்ணாடி மேல நம்ம இலை விழுந்ததா நினைக்க கூடாதான். கண்ணாடி மேல ஒரு அம்பு விழுந்தது போல அந்த 99% நல்லத நம்பிக்கையை இந்த 1% அவநம்பிக்கை கெடுத்து விடும். அது இலை போன்று இல்ல கண்ணாடியின் மேல் விழும் இலை போன்று அல்ல, கண்ணாடியின் மேல் விழும் அம்பு போன்றது. அந்த கண்ணாடியை சுக்கு நூறாக தகர்த்து விடும். அதே போலதான் நம்ம எது ஒண்ணு எடுத்துக்கிட்டாலும் முழு நம்பிக்கை 100% நம்பிக்கையை நாம வைக்கணும், மனதுக்கு கொடுக்கணும். அப்படி அது 1% இருந்தாலும் அது செயலுக்கு வராது. இததான் மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் இருந்தால். நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படின்னா நம்முடைய எண்ணத்துல உறுதியும் ஒழுங்கும் இருக்கணும். அப்ப நம்முடைய மனதை நம்ம அறிய வேண்டும். அது முழுமையாக அறிய வேண்டும் அப்படின்னா நமக்குள் நாம் ஆழ்ந்து செல்ல வேண்டும். அதாவது தியானம் செய்ய வேண்டும். உன்னில் நீ ஆழ்ந்து செல் அப்படின்னு சொல்றது ஒரு அற்புதமான வாக்கியம். உன்னில் நீ ஆழ்ந்து செல். இத ஆழ்மனதை இயக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படிங்கிறாங்க. ஆழ்மனதை நிலைக்க செய்து விட்டால் அதுவே தெய்வமாகிறதாம். ஒருவர் தவத்துல அமர்ந்த உடனே அந்த ஆழ்மனதில் நிலைத்து விட்டார். இப்ப நம்ம தவம் செய்ய உட்கார்றோம், உட்கார்ந்த கணமே நம்முடைய ஆழ்மனதுல நம்ம நிலைத்து நின்று விட்டால் அவங்களே உண்மையான யோகி ஆவார்களாம். அப்படிப்பட்டவர்கள் கடுமையான பயிற்சியும் பூர்வ புண்ணியமும் பெற்ற ஆன்மாவாக இருக்க வேண்டும்னு சொல்றாங்க. நம்ம ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் செய்யறோம். நமக்கு அது எவ்வளவு நேரம், எவ்வளவு அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வினாடி நேரம் நமக்கு நிற்கிறதா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கணும். அப்ப தவம் செய்த உட்கார்ந்த அடுத்த க்ஷண நேரத்திலேயே நம்முடைய ஆழ்மனதில் நிலைத்து நின்று விட்டால் அவங்கதான் உண்மையான யோகி, மனதை வசப்படுத்த தெரிந்தவர்கள். இப்ப சாதாரணமாக நம்ம தவத்துக்குள்ள போகும் பொழுது, தவம் செய்யும் பொழுது
மனதை பாதித்த பல நிகழ்ச்சிகள் அலை போல அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நம் மனதை பாதித்த துன்பங்கள் வரும், அதற்கு வழி என்னவென்று கேட்கும், அதற்கு தீர்வு என்னவென்று கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்புறம் ஏமாற்றியவனுடைய உருவம் நம் கண் முன்னாடி வந்து நிற்கும், கடமையை செய்ய கூலி கேட்டவனுடைய உருவம் வந்து நிற்கும், நம் மீது கடும் சொற்கள் உதிர்த்தவருடைய உருவம் வந்து நிற்கும், நம்ம கிட்ட அன்பு காட்டியவங்களுடைய முகமும் வரும். ஆனா இவற்றையெல்லாம் கடந்து நம் அப்படியே போக போக உள்ள ஆழ்ந்து போக 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 மிக மிக மெல்லிய அலைகள் எழுந்து கொண்டே இருக்கும். இப்படி இந்த ஆழ்ந்த அனுபவத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது, அதுவும் இல்லறவாசிகள் தவத்தில் ஆழ்ந்து அந்த சுக அனுபவத்தை அனுபவிக்கும் பொழுது என்ன நடக்குமா, நாங்க என்ன செய்யறது, நம்முடைய வியாபாரம் என்ன ஆகிறதுன்னு சொல்லி அந்த தவம் செய்பவருடைய இல்லறவாசியினுடைய மனைவியும் மக்களும் அவங்க முன்னாடி வந்து நிப்பாங்களாம். இந்த இடத்துலதான் மகரிஷி சொல்றாங்க, உறவிலே துறவு காண வேண்டும்னு. உறவிலே துறவு காண வேண்டும். எந்த இடத்துல நம்ம இருக்கணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் சிந்தனைக்கு தவம் செய்ய செய்யதான் இது சாத்தியமாகும். ஏன்னா மனதை கட்டுப்படுத்திய பிறகு, புலன்களை கட்டுப்படுத்திய பிறகுதான் நான் தியானம் செய்வேன் அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது. தியானம் செய்ய 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 புலன்களை கட்டுக்குள் கொண்டு வரலாம், மனதையும் கட்டுப்படுத்த முடியும். மனதை கட்டுப்படுத்தி கொண்டே தியானம் செய்ய 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 அதுவும் நமக்கு நற்பலனை கொடுக்கும். அப்ப ஒன்னோட ஒண்ணு லிங்க். மனதையும் கட்டுப்படுத்தணும், அதே நேரத்துல தியானமும் செய்யணும். அப்ப ரெண்டும் செய்ய 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 மனதை கட்டுப்படுத்த தியானம் சாத்தியமாகும். தியானம் செய்ய 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 மனம் கட்டுக்குள் வரும், புலன்களை நாம் கட்டுக்குள் வைத்திருக்கலாம், மனம் நம் வசப்படும். அப்ப அந்த மனம் நின்று விட்டால், அந்த மனம் அலைவதை நிறுத்தி விட்டால் இறைநிலை சித்தியாகி விடுமா. மனதை கொண்டே அதை அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. அததான் மகரிஷி சொல்லுவாங்க, மனதிலே உலையெல்லாம் மற்றெங்கே தேடுவீர். மனசுக்குள்ளேயே எல்லாம் இருக்கு, நம்ம வெளியில போய் வேற எங்கேயும் தேட வேண்டாம், அதுக்குள்ளேயே நம்ம தேடணும், ஆழ்ந்து உணர வேண்டும். அதுதான் உன்னில் நீ ஆழ்ந்து செல். உட்கார்ந்து ஒரு இடத்துல நம்ம தவம் செய்தால் நமக்குள்ள ஆழ்ந்து செல்லும் பொழுது அந்த அறிவாகிய இறைநிலையை நாம் மனதின் மூலமாக உணர முடியும். இப்ப நம்முடைய அம்மா அப்பா ஆசிரியர்கள் இவங்களுடைய அன்பை பெற்று ஆண்டு முழுவதும் ஒழுங்காக படிக்கக்கூடிய மாணவன் அந்த பள்ளி இறுதி தேர்வில் சிறப்பாக வெற்றி பெறுகிறான். அது போலவே வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து மனதை வசப்படுத்தி விட்டால், வாழ்நாள் முழுவதும் அப்படியே தொடர்ந்து தவம் செய்ய 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 நம்மால் மனதை வசப்படுத்த முடியும். அப்படி மனதை வசப்படுத்தினால் இந்த உலகத்தையே நம்மால் வசப்படுத்த முடியும். மனதை ஒருநிலைப்படுத்துறதுலதான் நம்முடைய மனதை வசப்படுத்தும் பயிற்சியே ஆரம்பமாகிறதுங்கிறாங்க. மனதை ஒருமுகப்படுத்துவதின் மூலம்தான் அந்த மனதை வசப்படுத்தக்கூடிய பயிற்சியே தொடங்குதான். நம்முடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் நம்முடைய முயற்சியை தடுத்துக்கிட்டே இருக்கும். நீ தியானம் செஞ்சிடுவியா, அகத்தாய்வு செஞ்சிடுவியான்னு சொல்லி நம்முடைய முயற்சிகளை எல்லாம் தடுத்து கொண்டே இருக்கும். உடற்பயிற்சி செய்யறியா, காயக்கல்பம் செய்ய முடியுமா, இதை எல்லாமே நம்முடைய முயற்சிகள் அனைத்தையுமே தடுத்து கொண்டே இருக்குமா. மனதை நிறுத்த முயற்சிக்கும் பொழுது பலவிதமான எண்ணங்களை விரித்து காட்டி தியான முயற்சியை கேலி செய்யுமா. ஆனா அப்படி வினைவெளியே இயங்கக்கூடிய அந்த மனதை நாம் இறைவழியில் திருப்ப வேண்டும். இததான் தாயுமானவர் சொல்றாங்க, சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எண்ணம் சொல் செயல் எல்லாம் ஒழுங்குபடுத்தி மகரிஷி சொல்லி இருக்கக்கூடிய அந்த அகத்தாய்வு பயிற்சியை நம்ம முறையா செய்யும் பொழுது அப்படியே தியானம் தற்சோதனை போன்ற பயிற்சிகள் எல்லாம் செய்ய 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 நம்முடைய மனதை நாம் வசப்படுத்த முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆழ்மனம் அப்படிங்கிறது நம் வீட்டுல இருக்கக்கூடிய நிலவரையை போன்றது. அதாவது நம்ம வேண்டாத பழைய பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்போம் இல்லையா, அந்த அறையை போன்றது அப்படிங்கிறாங்க. அதை சுத்தம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் அதுக்குள்ள எவ்வளவு வேண்டாத பொருட்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படி அதை சுத்தம் செய்ய போனோம் அப்படின்னா அதுல எந்த மாதிரி பொருட்கள் மற்றும் ஜந்துக்களை நம்ம பார்ப்போம், எதிர்கொள்வோங்கிறதும் நமக்கு தெரியாது. ஏன்னா என்னென்ன பூச்சிகள் இருக்கும், எப்படிப்பட்ட அங்க பொருட்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, அதை செய்யும் பொழுது நமக்கு களைப்பு அதிகமாக மேலிடும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதை பாதியிலேயே விட்டுட்டு வந்துடுவோம்.
அப்ப அந்த அசுத்தங்களும் பழைய பொருட்களும் கொண்ட அந்த நிலவரம் அப்படியேதான் இருக்கும். நாம் வசிப்பதற்கு ஏற்றதாக இருக்காது. அப்ப இதே போலதான் நம்முடைய ஆள் மனதை சுத்தம் செய்யாவிடில், நம்முடைய ஆள் மனதை சுத்தம் செய்யாவிடில் உணர்வு மனதை கட்டுப்படுத்துவது என்பது இயலாத செயலே. நம்முடைய மனதை, இந்த உணர்வு மனதை கட்டுப்படுத்தவே இயலாதான். அப்ப நம்ம இந்த ஆள் மனதின் இருண்ட பகுதியை நாம் சுத்தம் செய்யக்கூடிய வழிகளை நாம் காண வேண்டும். அதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, இப்ப ஒரு மை புட்டியை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதை நாம் சுத்தம் செய்யலாம்னு வச்சுக்கோங்க. எப்படி செய்வோம்? அந்த மை புட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது சுத்தமான நீரை அப்புட்டியினுள், அந்த மை புட்டிக்குள்ள ஒரு சுத்தமான நீரை, தூய்மையான நீரை ஊத்துவோம். அப்படி ஆகும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உலர்ந்த அந்த மைபுட்டியில் உள்ள மையானது அந்த நீரில் கரைந்து கருப்பாக வெளிவந்து கொண்டே இருக்கும். நாம் மேலும் மேலும் நீரை ஊற்ற அந்த மைபுட்டிக்குள் இருந்து அந்த கருமையான அந்த நீரானது அப்படியே வெளிவந்து தொடர்ந்து அப்படியே வந்து ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நாம் ஊற்றக்கூடிய அந்த தூய்மையான நீரை வெளிவர ஆரம்பிக்கும். இப்படி நம்ம சுத்தமான நீரை தொடர்ந்து ஊற்றும் பொழுது இறுதியில் அந்த சுத்தமான நீர் தான் அந்த புட்டியில் இருந்து வெளிவரும். அதே போல நம்முடைய மனதை நல்ல எண்ணங்களாலும் வாழ்த்துக்களாலும், மேல் பதிவு என்ற ஒரு தீய எண்ணம் வருதா அப்படின்னா, அதுக்கு மேல் பதிவாக நல்ல எண்ணங்களை நாம் பதிய விட்டு கொண்டே வர வேண்டும். அதே போல வாழ்த்து, சங்கல்பங்கள், இதை நல்ல எண்ணங்களை, நல்ல பதிவுகளை நாம் கருமையத்தில் ஏற்படுத்த அந்த மைபுட்டியில் உள்ள கருப்பு, அந்த கருமையானது சுத்தமான நீரை ஊற்ற கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி அது எப்படி தூய்மையாக மாறுகின்றதோ, அதே போல் நம் கருமையத்தில் உள்ள பதிவுகளானது நம்முடைய எண்ண தூய்மையினாலும், நம்முடைய வாழ்த்துதலாலும், நம்முடைய எண்ணம் சொல் செயல்களாலும், நல்ல எண்ணம் சொல் செயல்களால அந்த கருமையத்தில் உள்ள பதிவுகள் எல்லாமே ஒன்னொன்னாக தூய்மை அடைஞ்சிட்டே வரும். அப்படி தூய்மை அடைய அடைய இந்த வானமும் வசப்படும், இந்த வையகமும் வசப்படும், இறைநிலையும் நமக்குள் வசப்பட ஆரம்பிக்கும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாள் கபீர்தாசர், அவர் உருது மொழி கவிஞர், அவர் தன்னுடைய வீட்டு தாழ்வாரத்துல ஒரு தூண்ல என்ன பண்றாருன்னா ஒரு பஞ்சியை கட்டி வச்சிருக்கிறாரு. அவரோட தத்துவ விசாரம் செய்யறதுக்காக அந்த நேரத்துல ஒரு வைதீக பெரியவர் அங்க வர்றாரு. அப்ப வீட்டின் முன்புறத்தில் அந்த தூண்ல அந்த பஞ்சியை கட்டி வச்சிருக்கிறத அவர் பாக்குறாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஒவ்வாமையும் கட்டுப்படுத்த முடியாத கோபமும் எரிச்சலும் வந்துடுது. அவர் கபீரை பார்த்து சொல்றாராம், நீர் ஒரு அழுக்கு நிறைந்த மனிதர், உமக்கு ஆச்சாரமும் கிடையாது, சாஸ்திரமும் தெரியாது, மலத்தை உண்ணும் அழுக்கு நிறைந்த பஞ்சியை வீட்டில் ஏன் கட்டி வச்சிருக்கீங்க, நீர் ஞானி அல்ல, மூடன் அப்படிங்கிறாரு. நம்மளா இருந்தா உணர்ச்சி வயப்பட்டிருப்போம். ஆனா கபீர் பொறுமையா அவர்கிட்ட சொல்றாரா, ஐயா ஆச்சாரியாரே, தாங்கள் தான் என்னை விட அழுக்கு நிறைந்த மூடர். நானும் பஞ்சியை வீட்டின் வெளியில் உள்ள தூணில் தான் கட்டி வைத்துள்ளேன். ஆனால் நீங்கள் அந்த பஞ்சியை உங்கள் மனதிற்குள் அல்லவா கட்டி வைத்துள்ளீர்கள். உங்கள் மனதில் அழுக்கு நிறைந்த பஞ்சி இருப்பதை நீங்கள் ஏன் உணரவில்லை என்றார். அப்ப நம்ம அகத்தாய்வு செய்யதான் நம்மிடம் உள்ள இந்த அழுக்குகள், ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கரைகள், களங்கங்கள் ஒவ்வொன்றாக போய்கொண்டே இருக்கும். அப்ப அந்த ஒவ்வொரு களங்கங்களும் மறைய மறைய தூய்மையாக ஆக மனம் தூய்மையாய்கொண்டே இருக்கும். அப்படி மனம் தூய்மையாக ஆக நாம் எல்லாவற்றையும் நம்முள் காணலாம். அந்த இறைநிலையே அறிவாக இருப்பதை நாம் காண முடியும். இறுதியாக சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் முக்கியமான ஒரு கருத்து. ஏன்னா நம்முடைய மனதை நம்முடைய வசம் வைத்திருப்பதற்கு ஒரு சின்ன டெக்னிக் என்ன அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள்ல 2 வகை இருக்கான். ஒண்ணு உணர்வு, இன்னொன்னு உணர்ச்சி. எண்ணங்களை தவிர்க்கவே முடியாது. ஆனா அவற்றை தேவைக்கேற்ப கையாளும் அணுகுமுறையில் நம்ம மாற்றம் செய்யலாம். எண்ணங்களை தவிர்க்க முடியாது. ஆனா அந்த எண்ணங்களை தேவைக்கு ஏற்ப கையாளக்கூடிய அணுகுமுறையில நம்ம கொஞ்சம் மாற்றம் செஞ்சுக்கலாம். இப்ப உணர்வு, உணர்ச்சி, இந்த 2க்கு இடையில வேறுபாடு என்ன அப்படின்னா,
தானே வருவது உணர்வு, தானாக வருவது உணர்வு, நம்மால் வருவது உணர்ச்சி. அதாவது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளும் உணர்ச்சியின் வேகத்தை குறைத்துவிட நம்மால் முடியுமா? நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உணர்ச்சியின் வேகத்தை குறைத்துவிட நம்மால் முடியும். தானே வரும் உணர்வை நம் தலையீட்டால் உணர்ச்சியாக மாற்றிக்கொள்ளவும் முடியும். மனம்னு சொன்ன உடனே அது புரியாத சொல்லாக பேசுறது மாதிரி எல்லாருக்கும் ஒரு வழக்கம் இருக்கு. அது ஏதோ புரியாத சொல் அப்படிங்கிறது. ஆனா உணர்வையும் உணர்ச்சியையும் இன்னும் தெளிவாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னா மனம்ங்கிறத நம்மளால எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். நாம குழந்தையா இருக்கும் போதிருந்தே நாம் பெற்ற அனுபவங்களுடைய தொகுப்பு தான் நம்முடைய இயல்பு, அதாவது நம்முடைய கேரக்டராக இருக்கு. ஒவ்வொரு நபருக்கும் அவரவருடைய சூழலுக்கு ஏற்ப, அவங்க வளர்க்கப்படக்கூடிய விதத்திற்கு ஏற்ப அவங்களுடைய இயல்பு மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இயல்பு உருவாவதற்கு பலர் காரணமாக இருக்காங்களாம். யார் யாருன்னா பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், உறவினர்கள், இவர்கள் அனைவரோட பங்கும் அதுல இருக்கு. அப்ப ஒரு குழந்தையினுடைய இயல்பில் இது அவர்களோட அத்தனை பேரோட பங்களிப்பும் இருக்குது. நாமே அறியாம பலருடைய இயல்பு உருவாவதற்கு நாம காரணமாக இருக்கிறோம். அதனாலதான் குழந்தைகளிடம் பேசும்போது அதீத கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அந்த குழந்தையினுடைய குண அதிசயத்தை, கேரக்டரை உருவாக்கக்கூடிய பணியில ஒரு பகுதி என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதே கவனத்தோடு தான் பெரியவர்களிடமும் ஒவ்வொரு நபரிடமும் பேச ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கையே அழகானதாக மாறும். இதுதான் உலகத்தையே வசப்படுத்தலாம், நட்பு நலம் காக்கப்படும். இது மாதிரி நம்ம இதை கடைபிடிக்கும் பொழுது இப்படி பலரால பல சூழல்களால உருவாக்கப்பட்ட இந்த இயல்பு நிகழ்கால சம்பவங்களோடு வினைபுரிந்து உணர்வுகளை தோற்றுவிக்கிறது. இப்போ இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு யாராச்சும் சத்தம் போட்டா பிடிக்காது, திடீர்னு நமக்கு கோபம் வரும். இந்த இயல்பு எங்க ஏற்பட்டது அப்படின்னா, நமக்கு சின்ன வயசுல எங்கேயோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு நிகழ்வு இது மாதிரி நடந்து அது நமக்குள்ள அப்படியே பதிவாயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப இந்த காலகட்டத்துல யாரோ ஒருத்தர் சத்தம் போடும் பொழுது இந்த உணர்வு, கோபம் என்கின்ற உணர்வு நமக்கு எழுது. அப்படி உருவாகிறது தான் உணர்வு அப்படிங்கிறாங்க. இப்ப நமக்கு கோபம் வந்துவிட்டது என்பதை முதலில் நமக்கு தான் தெரியுமா? இப்ப யாரோ ஒருத்தர் சத்தம் போடுறாங்க, எனக்குள் ஏற்கனவே இருந்த அந்த இயல்பானது இப்ப கோபமாக, ஏன்னா ஏற்கனவே எனக்கு யாராச்சும் சத்தம் போட்டா பிடிக்காது, கோபம் வரும். இப்ப ஒருத்தர் சத்தம் போடும் பொழுது எனக்குள்ள ஒரு கோபம் ஏற்படுகிறது, இதுதான் உணர்வு அப்படிங்கிறாங்க. நமக்கு கோபம் வந்துவிட்டது என்பது முதலில் நமக்கு தான் தெரியும். அப்ப நம்ம என்ன செய்யறோம் பாத்தீங்கன்னா, நம் இயல்பில் இருந்து உருவான கோபத்தை நம்முன் இருப்பவரிடம் காட்டுகிறோம். எனக்கு இப்ப கோபம் வந்துடுச்சு, என் எதிர்த்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட நான் அந்த கோபத்தை வெளிப்படுத்திடுறேன். கோபம் தன்னுடைய தோற்றத்தை நம்மிடம் வெளிப்படுத்துவது இயல்பா. கோபம் நமக்குள்ள ஏற்படுறது இயல்பு, அது உணர்வு. ஆனா அந்த கோபத்தை நம்ம எதிராளியிடம் வெளிப்படுத்துறோம் இல்லையா, இதுதான் உணர்ச்சி. இதுதான் உணர்ச்சி. உணர்வு தானாக ஏற்படுவது, உணர்ச்சி என்பது நாம் வெளிக்காட்டுவது. கோபம் ஏற்படுவது இயல்பான உணர்வு, அந்த கோபத்தை நாம் பிறர் மீது காட்டுவது, வெளிப்படுத்துவதுதான் உணர்ச்சி. கோபத்தை கட்டுப்படுத்துறதுன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் அந்த அடக்குனா உடலினிலும் மனதிலும் பல்வேறு விளைவுகள் ஏற்படும்னு சொல்றாங்க. அந்த சந்தேகமும் நமக்கெல்லாம் இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா இயல்பில் இருந்து தானே வரும் கோபத்தை நம்மளால அடக்க முடியாதுங்கிறாங்க. இயல்பாக வரக்கூடிய கோபத்தை நம்மால் அடக்க முடியாது, அடக்கவும் கூடாதான். அது வந்தா வந்துட்டு போகட்டும், அது எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்தாது. ஏன்னா அது ஒரு உணர்வு, அது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நாம் அடுத்தவர் மீது கோபம் காட்டுறோம் இல்லையா, அது உணர்ச்சி. அதற்கு முழு பொறுப்பாளி நாம தான். நம்ம எல்லாம் கேட்கலாம், அது எப்படி சார், சில நேரம் நம்ம கண்மண் தெரியாம நம்ம கோபப்பட்டுடுறோம், எதிரே இருப்பது யாராக இருந்தாலும் கோபப்பட்டு விடுகிறேன், அது என்னுடைய குணம் தானே, அதுக்கு எப்படி நான் பொறுப்பாக முடியும் அப்படின்னு கேட்கலாம். உண்மையில் நமக்கு தெரியாமல், நம் அறிவுக்கு எட்டாமல் நம் கோபம் இன்னொருவர் மீது வெளிப்படுவது இல்லை அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரியாமல், நம் அறிவுக்கு எட்டாமல் நம் கோபம் இன்னொருவர் மீது வெளிப்படுவது இல்லை அப்படிங்கிறாங்க. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு விலை உயர்ந்த மொபைல் போன் வாங்கிட்டு வரோம், அதை வீட்டுல ஒரு டைனிங் டேபிள்ல வச்சுட்டு வேலை பார்க்க போயிடுறோம். அது நம்ம வீட்டு ஒரு சின்ன குழந்தை எடுத்து பார்த்து அதை உடைச்சிடுது. அப்ப உடனே அம்மா பாக்குறாங்க,
உடனே அவங்களுக்கு கோபம் வருது, அந்த கோப உணர்வு ஏற்படுகிறது. அந்த குழந்தை என்ன பண்ணிடுறாங்க, கன்னத்துல ஓங்கி ஒரு அரைஞ்சிடுறாங்க. அவங்களுடைய உணர்ச்சியை வெளிக்காட்டிடுறாங்க. இதே கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்களேன். அவங்க வீட்டுல ஒரு வயதான அப்பா இருக்காங்க, அந்த வயதான பெரியவர் இருக்கிறாரு. அவரும் அதே மாதிரி அந்த மொபைல் போனை எடுத்து பாக்குறாரு, கை தவறி கீழே போட்டு உடைச்சிடுறாரு. அந்த குழந்தைய கன்னத்துல அரைஞ்ச மாதிரி அப்பாவை அறைய முடியுமா? அந்த கோப உணர்வு ஏற்படுகிறது, ஆனால் அந்த உணர்ச்சியை அவர்கிட்ட வெளிக்காட்ட முடியல. அப்ப அந்த உணர்வு என்பது இயல்பாக எல்லோருக்குள்ளும் எழுவது, அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா அந்த உணர்ச்சியை வெளிக்காட்டுறோம் இல்லையா, அந்த உணர்ச்சியை வெளிக்காட்டும் பொழுது பாதிப்பு ஏற்படுகிறது. அப்ப இதுதான் அந்த உணர்வு உணர்ச்சிக்கு இடையே உள்ள வேறுபாடு. இதை நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த இடத்துல உணர்வு நிலையில இருக்கணும், எந்த இடத்துல உணர்ச்சி வயப்படணும், இதெல்லாம் நமக்கு சரியா புரிஞ்சது அப்படின்னா மனம் நம் வசப்படும். உறவுகளிடமும் நண்பர்களிடமும் நம்ம இந்த சமுதாயத்துல மற்றவர்களோடு பழகும் பொழுது நம்முடைய உணர்ச்சியை வெளிக்காட்டாமல் அந்த உணர்வு நிலையிலேயே நம்மால் இருக்க முடியும். உணர்வோட நம்ம நிறுத்திக்கணும். உணர்ச்சி அதான் ரியாக்ட் பண்ணக்கூடாது. உணர்ச்சியை நம்ம வெளிப்படுத்தாம இருந்தாலே நிறைய நட்பு நலம் காக்கப்படும். இதற்கு ஒரே ஒரு இது என்ன அப்படின்னாக்கனா, நல்ல தவம் தற்சோதனை செய்ய செய்ய செய்ய, தியானம் செய்ய 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 மனம் ஒருமைப்படும். மனம் ஒருமைப்படப்பட உணர்வு நிலையிலேயே நாம் இருக்கக்கூடிய அந்த சாதியம், அந்த மனம் நமக்கு வசப்படும். அது மட்டும் இல்ல, இந்த மனம் நம் வசமாக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மனதோட இயல்பை நாம அறியணும். நம்முடைய புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்காக தான் மகரிஷி ஆகினை தவம் கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி பஞ்சேந்திரிய தவமும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதே போல நம்முடைய உணவில் அளவு முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஏந்தா உணவுதான் மனமாக மாற்றம் பெறுகிறது. உணவே மலமாக, மாமிசமாக, மனமாக மாற்றம் பெறுகிறது என்று நமக்கு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, நம்ம காயக்கல்பத்திலையும் மகரிஷி அவங்க உணவுதான் 7 தாதுக்களாக மாற்றம் பெற்று ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, விந்துநாதம் என்ற 7 தாதுக்களாக மாற்றம் பெற்று அந்த விந்துநாதத்தில் இருந்து உயிர் துகள்கள் உற்பத்தியாகிறது. உயிர் துகளில் இருந்து ஜீவகாந்தம், அந்த ஜீவகாந்தமே மனமாக செயல்படுகிறது. அப்ப அந்த உணவில் உள்ள அந்த சூக்கும பாகம்தான் மனமாக இருக்கின்றது. அப்ப அந்த உணவில் அளவு முறை கடைபிடிக்கும் பொழுது மட்டும்தான் அந்த மனம் நம் வசப்படும். அதே போல பிராணாயாமம், மூச்சு காற்றை நம்முடைய சுவாசத்தை முறைப்படுத்தும் பொழுது மனதை நம்மால் வசப்படுத்த முடியும். உடற்பயிற்சி செய்யும் பொழுது இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராகும் நமக்கு தெரியும். இந்த ஓட்டங்கள் சீரானால் தான் ஜீவகாந்த ஓட்டம் சீராகும். ஜீவகாந்த ஓட்டம் சீரானால் மட்டும்தான் மனம் ஆரோக்கியமாக, மன ஓட்டம் சீராக இருக்கும். அப்புறம் தொடர்ந்து தவம் தியானம் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்ய 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 ஃபர்ஸ்ட் மனமானது ஆகினையில் உயிரை உணர்கின்றது. துரியத்தில் உயிருக்குள் உயிராக ஒடுங்கி நிற்கின்றது. துரியாதீதத்தில் அந்த உயிருக்கு மூலமான இறைநிலையை உணர்ந்து அந்த இறைநிலையோடு ஒன்றாக கலந்து விடுகிறது. அது ஆதிக்கு சமமான நிலையை அடைந்து விடுகிறது. அப்ப அதையும் நம்ம தவம் செய்து தற்சோதனை செய்து இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்ய 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 நம்முடைய மனமானது நம் வசப்படும். அப்படி வசப்பட்டுச்சு அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் உடல் நலம், மனவளம், நட்பு நலம், கருமைய தூய்மை, இறைநிலை உணர்வு, இது அத்தனையும் நமக்கு சாத்தியமாகும். நம்முடைய வாழ்வின் நோக்கம் இறைநிலையை உணர்ந்து அறிவில் முழுமை பெறுவது. அது நமக்கு சாத்தியப்படணும் அப்படின்னா நம்முடைய மனம் வசப்பட வேண்டும். மனம் வசப்படணும் அப்படின்னா நம்ம தவம், தற்சோதனை, உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சிகளை முறையாக தொடர்ந்து செய்து வர வேண்டும். அவற்றை செய்வதன் மூலம் தொடர் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் மனதை நாம் வசப்படுத்தலாம். நம்முடைய வானத்தை மட்டுமல்ல, இந்த இயற்கையையும் இறைநிலையும் இந்த வையகத்தையும் நாம் வசப்படுத்துவோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எண்ணம் சொல் செயலால் எவர்க்கும் எப்பொழுதும் நன்மையே விளைவிக்க எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் என்றும் நமக்கு துணை புரியட்டும். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.